Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது write a program to calculate grade based on marks. எக்ஸாம்பிளுக்கு யூ செட் வந்து நம்ம மார்க்கை இன்புட்டாக ரீட் பண்ணணும். அவுட்புட்டில் நம்ம அந்த மார்க்கை பேஸ் பண்ணி என்ன கிரேட் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஏபிசி கிரேடா அப்படின்றத சொல்லணும், இல்லை ஃபெயில் அப்படின்னா ஃபெயில் அப்படின்றத சொல்லணும். ஓகே, வாங்க இதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் நியூ கிளாஸ் நேம் நான் கிரேட் கால்குலேட்டர் அப்படின்றத வச்சிடறேன். மெயின் மெத்தட் வேணும், ஸோ டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், யூசெட் வந்து நம்ம இன்புட் ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர், இங்கே சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுக்கணும். ரெண்டாவது இந்த ஸ்கேனர் கிளாஸ் பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்றத கொடுத்தார். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் என்டர் மார்க் அப்படின்றத கேட்குறேன். ஓகே, இப்போ யூசர் வந்து ஒரு மார்க் என்டர் பண்ணுவாங்க. அதை நம்ம எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோம். இங்கே வர வேல்யூ நம்ம இன்ட் மார்க் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம லாஜிக் ரைட் பண்ணணும். இஃப் மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் 90 அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் கிரேட் ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப்ல மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் 70னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் கிரேட் பி அப்படின்றது பிரிண்ட் பண்ணுறேன். எல்ஸ் இஃப் மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் கிரேட் சி அப்படின்றது பிரிண்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக 50 லெஸ் தென் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபெயில். ஸோ எல்ஸ் ஃபெயில் அப்படின்றத கொடுத்துட்றேன். லாஸ்ட்டாக அந்த ஸ்கேனரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும், இதை மறந்துடக்கூடாது. எஸ்சி டாட் க்ளோஸ். நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், என்டர் மார்க் அப்படின்றது கேட்குதா? ஸோ அந்த மார்க் வந்து நான் 93 அப்படின்றது கொடுக்குறேன். கிரேட் ஏ அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்றது பார்ப்போம். இங்கே வந்து 93 அப்படின்றது கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த 93 அப்படின்றது இங்கே வரும். 93 கிரேட்டர் தென் ஈக்குவல் 90 அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ உங்களுக்கு கிரேட் ஏ அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ என்னோடய மார்க் வந்து 57 அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ கிரேட் சி அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இங்கே 57 அப்படின்றது வரும். இங்கே 57 கிரேட்டர் தென் ஈக்குவல் 90 அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எல்சிஃபில் இருக்கிறத செக் பண்ணோம். 57 கிரேட்டர் தென் ஈக்குவல் 70 அப்படின்றத செக் பண்ணோம். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து ஃபால்ஸு. ஸோ இது பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் எல்சிஃபில் இருக்கிறத செக் பண்ணோம். 57 கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அப்படின்றத செக் பண்ணோம். இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ஸோ உங்களுக்கு கிரேட் சி அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் லெஸ் தென் 50 கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபெயில் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஃபெயில். ஓகே, இதோட தான் ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.